ஜனவரி 22 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சரியான கவனம். இன்றைய வேதாகம பகுதி லூக்கா 10 வசனங்கள் 17 முதல் 20 வரை. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். குறிப்பு வசனம்: உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். லூக்கா 10:20. நாங்கள் 1 வருடத்திற்கும் மேலாக கா என்ற இளைஞனை அறிவோம். நாங்கள் தேவனை பற்றி என்ன கற்றுக்கொண்டோம், இன்னும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து விவாதிக்க எங்கள் தேவாலயத்தில் வாரந்தோறும் கூடும் சிறிய ஜெபக்குழுவில் அவர் ஒரு பங்கேற்பாளராக இருந்தார். ஒரு நாள் மாலை எங்கள் வழக்கமான சந்திப்பின் போது நாங்கள் விவாதித்துக் கொண்டிருந்த பல விஷயங்களுக்கிடையில் அவர் தான் ஒரு காலத்தில் ஒலிம்பிக்கில் ஒரு போட்டியாளராக பங்கேற்றதை சாதாரணமாக குறிப்பிட்டார். அவர் அதை மிகவும் சாதாரணமாக சொன்னதால் நான் கிட்டத்தட்ட அதை மறந்தே போனேன். ஆனால் பின்னொரு நாளில் அவர் ஒலிம்பிக்கில் பங்கேற்றதாக சொன்னதை நினைத்து பார்த்தபோது, வெண்கல பதக்க போட்டியில் பங்கேற்ற ஒரு ஒலிம்பிக் வீரர் ஒருவர் எங்களுடன் இருக்கிறார் என்று அறிந்து பெருமிதம் கொண்டேன். அவருடைய வாழ்க்கையில் நடந்த இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை இதற்கு முன்பு ஏன் எங்களிடம் சொல்லவில்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் காவை பொறுத்தவரை அவரது தடகள சாதனை அவரது கதையின் ஒரு சிறப்பு பகுதியாக இருந்தாலும், அவரது அடையாளத்திற்கு அதைவிட மிக முக்கியமான வேறு விஷயங்களான அவரது குடும்பம், அவரது சமூகம் மற்றும் அவரது நம்பிக்கை போன்றவை மையமாக இருந்தன. லூக்கா 10:1 முதல் 23 உள்ள கதை நமது அடையாளத்திற்கு எது மையமாக இருக்க வேண்டும் என்பதை விவரிக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல இயேசு அனுப்பிய 72 பேர் தங்கள் பயணத்திலிருந்து திரும்பி வந்தபோது, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். மகத்தான வல்லமையையும் பாதுகாப்பையும் அளித்திருப்பதை ஆண்டவராகிய இயேசு ஒப்புக்கொண்டாலும் அவர்கள் தவறான காரியத்தில் கவனம் செலுத்துவதாக கூறினார். இதை குறித்து சந்தோஷப்பட வேண்டாம் என்றும், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் உள்ள ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றும் இயேசு வலியுறுத்தினார். தேவன் நமக்கு அருளிய சாதனைகள் அல்லது திறன்கள் எதுவாக இருந்தாலும் நாம் நம்மை இயேசுவுக்கு அர்ப்பணித்ததினால் நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் உள்ள ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள மேன்மையே நாம் மகிழ்ச்சியடைவதற்கான பெரிய காரணமாய் இருக்க முடியும். அதனால் அவருடைய பிரசன்னத்தையும் நாம் அனுதினமும் அனுபவிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெறுகிறோம். நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்கள்? உங்கள் கவனத்தை நித்திய கண்ணோட்டத்திற்கு எவ்வாறு மாற்றுவது? பரலோக பிதாவே, பரலோகத்தில் என் பெயரை எழுதியதற்காய் உமக்கு நன்றி.